பேக் டு த வீடியோ ஆர்எஃப். நம்ம முன்னாடி யார் இருக்கான்னு பார்த்தீங்களா, நம்ம செல்லக்குட்டி. ஒரு வழியாக டோட்டலாக ரெடி ஆகிட்டான். நிறையா ஆக்சிடென்ட்ஸு கேஸு அது இதுன்னு போயிட்டு உள்ளேயே கிடந்தான். இப்போ நான் தட்டி தூக்கிட்டேன். நம்ம மொரட்டா வேறு மாடிஃபை பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஸ்டாக்லேயே இந்த ஷாக் அப்ஸர்லாம் ஏற்றி எக்ஸாஸ்ட் போட்டு, எக்ஸாஸ்ட் வந்து இல்லீகல் தான், பட் வந்து நம்ம டிபிக்கில் வச்சு தான் யூஸ் பண்ணுவோம். இன்றைக்கி நான் மார்னிங் ரைடா, ஸோ மார்னிங் வந்தனால டிபிக்கெலாம் ரிமூவ் பண்ணிட்டு வந்திருக்கேன். நம்ம பைக்கோட லுக் பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். நம்ம ஷாக் அப்ஸர் வந்து நல்லா ஹைட் ஏற்றிட்டோம். தென் வந்து லைட்டாக பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பான், ஆனால் ஸ்டாக் பைக் தான். நேற்று நைட்டு ஆதி ஃபோன் அடித்து இந்த மாதிரி மார்னிங் ரைடு இருக்குடா, சும்மா விளாக் போட்டு சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ஓகே நம்ம விளாகை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு பிளானோட தான் வந்தேன். அப்புறம் வந்து ஆதி ஃபோன் அடிச்சுட்டே இருந்தால் நான் எந்திரிச்சு சொல்கிறானே வண்டியை வந்து ரெடி பண்ணி கொண்டு வா, காலைல உனக்கு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லிகிட்டே இருந்தான். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. என்னடா சர்ப்ரைஸ் சொல்லுறான்னு, எடுத்துகிட்டு வான்னா. அண்ட் ஆதிக்கு கால் பண்ணுவோம். தம்பி, அந்த நாய் தம்பின்னு தான் சொல்லுவான். அல்லஃபு 6 மாதம் ஓடி போயிடுவான். பட் யாருக்காக ஓடி போவான்னு தெரில. இது வேறு காப்பி ரைட்ஸ் வரக்கூடாது. ஹலோ, ஏய் என்னடா, எதுக்குடா என்ன வர சொன்ன? சீக்கிரமாடா. அண்ட் இதை வந்து நான் ஃபுல் பிளாக் ஒட்டியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து லுக் வைஸ் பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஃபுல் பிளாக் ஒட்டினேன். தென் பார்த்தீங்கன்னா இதே ப்ளூ லைட், அது என்னன்னு தெரில, எனக்கு இந்த ப்ளூ லைட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. பசங்க வந்து ஒயிட்டு போட்டு ஃப்ளிக்கர் போட சொன்னாங்க, பட் வந்து எனக்கு ப்ளூ தான் வேணும்னு சொல்லி ப்ளூ போட்டுட்டேன். வேறு எதுவும் மாட் பண்ணல. அல்லஃபு டேய் என்னடா இது, யாருதுடா? பீப் பொண்ணுமே ப்ரோ, BS3 ப்ரோ. இதே 390 தானே நம்மளை அசிங்கப்படுத்தினாங்க. BS4 3 BS4 BS4 390 தானே அசிங்கப்படுத்தினாங்க. எதுக்கு எடுத்துகிட்டு வந்தேன்? ஆமாம், சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸு இவனா? இருங்க அல்ல காட்டுறேன். ஸோ ஆர்சியை தூக்கிட்டு வந்திருக்கான். எந்த நைட் அடித்து பிடுங்கனான்னு தெரில. சரி, எதுக்கு காலையில் 5 மணிக்கே ஃபோன் அடித்து வான்னு என்னை டார்ச்சர் பண்ணேன்? இதுக்கும் எனக்கு என்னடா சம்மந்தம்? அவனுக்கும் இதுக்கு என்னடா சம்மந்தம்? போடுவோமா? என்னது என்ன ப்ரோ போட்டுக்கோமா ப்ரோ? BS3 ப்ரோ, போ ப்ரோ, எடுத்துட்டு போ ப்ரோ, போ ப்ரோ. நம்ம விட்டு முன்னும் அல்ல, ரேஸு கூப்பிட்றாங்க. ஆமாம், அது பண்ணி 1 வருஷம் மேலே இருக்கு மேடா. சனியும் முடிச்சவனே. நம்ம என்எஸோட வறண்டு இழுக்கும் போது தான் எனக்கு டென்ஷன் ஆகுது இவன் மேலே. அல்ல இவனோட டெய்லையும் நம்ம டெய்லையும் பாருங்களேன், எந்த டெய்ல் ஹைட்டாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ நம்ம வண்டியோட டெய்ல் தான் ஹைட்டாக இருக்கும். இந்த வண்டியோட டெய்ல் கொஞ்சம் குட்டையாக இருக்குது. இருந்தாலும் ஆதி இனிஷியலில் கூப்பிட்றான். ஆனால் டாப் அண்டு வாய்ப்பு இருக்கா என்னன்னு தெரியல. டேய் சரி, இனிஷியலில் போட்டேன்னா என்ன பண்ணுவேன்? கேட்டால் வண்டி சரியில்லைன்றுவேன். வண்டி நல்லா தானே இருக்குது. BS3லாம் சரியே இல்லைனாலும் பவர் தான்டா. அல்ல ரொம்ப நாள் கழிச்சு ட்ராகு. இதெல்லாம் யாரும் தூண்டுறதும் இல்லை, இது எங்களுக்குள்ளே இருக்க சண்டை. அதனால நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம். நம்ம வண்டியை எடுத்துட்டோம். சொல்லு ப்ரோ. அதே மாதிரி ஆர்சி ஃபேன்ஸ் யார் மனதையும் முன்பறதுக்குள்ள. இன் கேஸ் ஆஃப் நான் அவனை இனிஷியலில் போட்டேன்னா, நீ அவன் வண்டி பழசு, அவன் வண்டி சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. ப்ரோ இரு, த்ராட்டில் கொடு ப்ரோ. BS3 தாங்க. ஐயோ, எங்கள் 2 பேருக்குமே ஆர்சி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் என்னோட ட்ரீம் பைக் நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி இவன் தான் கதறிட்டு இருந்தான், எடுடான்ட்டு. அண்ட் ஆடியோ நம்ம எக்ஸாஸ்ட் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் தான் டிஸ்டன்ஸு. இருந்தாலும் அவன் நம்மளை வாலண்டியர் அசிங்கப்படுத்துகிறான். பெரிய வண்டி எடுத்துகிட்டு வந்து ப்ரோ 120ன்னு சொல்லிட்டு 130 போயிட்டேன். பரவாயில்லடா. இனிஷியல் வந்து அங்கேருந்து திரும்பி ஒன்று வைப்போமா?
மாதிரி. ஆனால் உண்மையிலே சொல்ல போனால் தரம் வராங்க. டே ஆதி, ஐயோ போகிறானே ப்ரோ. ஏய் கலாய்க்காதரா, BS3 RS எடுத்துகிட்டு வரவா? கொஞ்சம் லீடு தான் உனக்கும் எனக்கு ஒரு 10 அடி டிஸ்டன்ஸ் தான். பரவாயில்ல, உன்னை பிடிக்குது. உன்னை 10 அடி டிஸ்டன்ஸில் வரேன்ல, எனக்கு பெருமை தான். நான் கஷ்டப்பட்டு போயிட்டுருக்கேன், நீ அசால்ட்டாக போயிட்டுருக்க. அதே எப்படிமா இருந்துச்சு? அதே நான் RS வச்சு ஒன்றும் பண்ணல, அசிங்கமத்தினால அதே மாதிரி. ஆனால் 1.5 வருஷம் கழிச்சு கூட்ட வச்சு சரியாடா. ஐயோ சரியா, ஓகே. அல்லஃப் நம்ம வந்து RC எடுப்போம். ஓகே, பேக் பிரேக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கும். ஸோ நம்ம வண்டியை பார்த்துக்கோங்க. ஆதிக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. ஒயிட் வர போட்டிருக்கான். விட்டு முந்து வரல. ஏய் அந்த மாதிரி பண்ணவா? டேய் நீ முன்னாடி போடா, அவனை விட்டு முந்துறேன். சரி நீ முன்னாடி போ, நான் அவனை விட்டு முந்துறேன். ஒரு 2 செகண்ட் கழிச்சு எடுக்கிறேன். 3 ஏய் வாடா வாடா. கார் வந்துருச்சு. ஸோ வாடா 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 வாடா. ஸோ 130 போகிறாப்புல வண்டி. லைட்டாக கோன் செட் லூஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லைட்டாக ஒரு ஷேக் ஆகுது. வேறு எதுவும் இல்லை. ஆனால் அவன் திணறிட்டு வரான், நான் கேஷுவலாக வரேன் ப்ரோ. வேறு மாதிரி. ஆனால் 130க்கு அப்புறம் புல் ரொம்ப ஸ்லோ ஆகுது. இந்த vlog வந்து எங்களுக்குள்ளே இருக்க சண்டை தான். ஸோ ஏன்டா சம்மந்தம் இல்லாமல் போட்டிங்கன்னு கேட்காதீங்க. ஸோ அந்த நாய் வந்து சர்ப்ரைஸுன்னு கடைசியில் இவ்வளோ பெரிய சர்ப்ரைஸை கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கான். அவனுக்கு என்ன அசிங்கப்படுத்தணும்? வண்டி அசிங்கப்படுத்தணும் இல்லை, அவனுக்கு என்ன அசிங்கப்படுத்தணும்? ஸோ அதுக்குனால தான் எடுத்துகிட்டு வந்திருக்கான். ரெண்டோட பவருமே பார்த்துருப்பீங்க. பட் இவன் வந்து 130க்கு மேலே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி இருக்குது. என்ன ரீசன்னால தெரியல. மேபி கிளச் பிளேட்ஸ் மாற்றாமல் இருக்கலாம். அண்டு ஸ்பார்க் பிளேக்ஸ் அந்த மாதிரி சர்வீஸ் போகாமல் இருக்கனால மேபி இனிஷியல் டவுன் ஆக வாய்ப்பு இருக்குது. அண்ட் இவன் வந்து இனிஷியல்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவன் அப்படியே தான் இருக்கான். பட்டு அப்பனுக்கும் பிள்ளைக்கும் சண்டை போட வைக்கிறியடா, நல்லா இருப்பியாடா நீலாம். டேய் நாயே. ஸோ ஓகே லஃப், நான் சொன்ன மாதிரி கமெண்டில் வந்து கூவாதீங்க. ஏன்டா சம்மந்தமே எல்லாம் BS3க்கும் BS6க்கும் சண்டை போகிறீங்க. அதேமாதிரி BS3 ஃபேன்ஸ் வந்து BS6லாம் குப்பை அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. ஏன்னா இது எனக்கும் இவனுக்கும் இருக்க தனிப்பட்ட சண்டை. கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தியிருக்கான். ஸோ அந்த ட்ராக் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த ட்ராகில் இவன் தான் ஜெயிப்பான், பெரிய விஷயம் இல்லை. பட் வந்து அவன் பரவாயில்ல காம்படேட். இனிஷியல்லாம் எனக்கு இனிஷியல் பவர் வந்து சேம் லைக் NS தாண்டா ஃபீல் ஆகுது. ஆனால் இன்னும் கொஞ்சம் பவராக இருக்குது, அவ்வளோதான். ஆனால் என்ன நீ ஸ்க்ரூஸ் பண்ணிட்டு டக்குன்னு பண்ணிட்டு வர. இவன் நான் பார்த்தியா கேஷுவலாக ஆடிட்டு வந்துட்டு இருந்தேன். எனக்கு என்னமோ அந்த GTயில் போகும்போது நம்ம அமுல் போகலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. அவன் NS அசிங்கப்படுத்தல, அவன் வாலண்டியராக என்ன அசிங்கப்படுத்தியிருக்கான். அவன் NS அசிங்கப்படுத்தவே மாட்டான். அவன் கூட்டு வச்சு இப்போ என்னை அசிங்கப்படுத்தி நானே விளாக் பண்ணும். என் விளாகில் என்னை நானே அசிங்கப்படுத்திக்கணும், அதானே? ஓகே, அதில் என்ன ஒரு பெருமை பாருங்கள். இதுக்கப்புறம் விளாக் கண்டினியூஸாக போடுவோம்னு நினைக்கிறேன். போடுவோன்னு சொல்லுவோம், பார்ப்போம் போடுறோம் விளையாட்டு. ஸோ கூடிய சீக்கிரம் ஆதிச்சு. யார் இது? நம்ம மாமே தான். யாரா மேமேனா? மாமே. டே வேணாண்டா ப்ரோ. இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உனக்கு மட்டும்தான் புரியும் யாரை சொல்கிறோன்ட்டு. ஆதி ஒன்று வறண்டு இழுக்கணும்னு சொல்கிறான். கொஞ்சம் ஆதிட்ட பார்த்து பத்திரமா இரு. ஆமாம். அந்த BS4 NSோட ப்ரோ, சாரி ஆலஃப், BS4 NS நம்மள்ட்ட ஒன்று இருக்குது, பர்பிள் கலர் வண்டி. பேர் சொல்ல விரும்பல, நீங்கள் கண்டுபிடிச்சினா கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். மாமே நீ பார்த்துருந்தீங்க, எனக்கு ஃபோன் அடித்து தனியாக பேச, கமெண்ட்ஸில் எதுவும் திட்டாத. ஆலஃப், நான் இந்த vlog இதோட முடிச்சிக்கிறேன். ஸோ எங்கே போனால் சேஃபாக அப்படி சேஃபாக வாங்க, ஹெல்மெட் யூஸ் பண்ணிக்கோங்க. சில வீடியோவில் நானே ஹெல்மெட் போடாமல் தான் சுற்றுவேன். பட் வந்து இத்தார் ஓன் ரிஸ்க், என்னோட ஓன் ரிஸ்கில் நான் சுற்றுறேன். அதனால் என்னை பார்த்து தான் கற்றுக்கிறேன்னு சொல்லி யாரும் ட்ராக்லாம் போட வேணாம். கூடிய சீக்கிரம் அப்டேட்ஸ் வரும். அண்ட் இந்த வண்டியை வச்சு சுத்தம் சாட்டிஸ்ஃபைடாக, எனக்கு சத்தியமாக சாட்டிஸ்ஃபைடு தான்டா. அவனோட போட்டி போட்டது எனக்கு சந்தோஷம் தான்டா. அவனை கூப்பிட்டு வந்து இவனை கூப்பிட்டு அங்கே இருக்கான்டா இவன். ஸோ பார்ப்பான் லவ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா, லவ் யூ, டேக் கேர், பை.